என்னையெல்லாம் அன்னைக்கே அம்பட்டு பணக்கார மாப்பிள்ளைங்க பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஃபாரின் மாப்பிள்ளை என்ன, பிசினஸ் பண்ற மாப்பிள்ளை என்ன, அத்தனை பேர் வரிசையில நிக்க இந்த ஆளை கட்டிட்டு வந்து வெயில்ல தான் வேகுறேன். எல்லாம் என் கரகம். மேற்கு வீட்டு சரோஜா, கிழக்கு வீட்டு முனியம்மா, அவச்சத்துக்கு அவளுக கூட ஏசி வாங்கிட்டாளுக. நான் தான் இன்னும் ஏசி வாங்காம வெயில்ல கருகிக்கிட்டு இருக்கேன். என்னத்தவாச்சும் பேசி இந்த ஆளை எனக்கு ஏசி வாங்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. யோ மாமா. என்னடி சொன்ன? அது ஏன் மாமான்னு கூப்பிட்டேன் மாமா. அதானே, எனக்கு தான் தப்பா காதுல விழுந்துருச்சு போல. அட அட, என்னடி ஆச்சு? நான் என்ன சொன்னேன்? ஏன் வாயி கையெல்லாம் இப்படி போகுது? அது நான் ரொம்ப சோகமா இருக்கேன் மாமா, அதனால தான் அப்படி போகுது. இவ இந்த அளவுக்கு ஆக்ஷன் போட்டுட்டு வரும்போதே தெரியுது இவ என்னமோ பெரிய பிளானோட தான் வந்திருக்கான்னு. என்னத்த கேட்க போறான்னு வேற தெரியலையே. மாமா சொல்லுடி, என்னதான் வேணும்? மாமா இன்னைக்கு நான் அழகா இருக்கனா? அது எங்க இங்க இருக்கு? அட சொல்லு மாமா, நான் ரொம்ப அழகா இருக்கேன் தானே? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே? நான் என்ன கேட்டாலும் நீ எனக்கு வாங்கி தருவ தானே? என்ன எல்லாம் இவளே சொல்லிக்கிறா? நம்ம இல்லன்னு சொன்னா அதுக்கும் சண்டை இழுப்பா. நமக்கு எதுக்கு வம்பு? ஆமானே சொல்லிடுவோம். ஆமா ஆமா. அப்படினா எனக்கு ஏசி வாங்கி கொடு மாமா. என்னது ஏசியா? அட ஏசி தானே கேட்டேன், எனக்கு இப்படி வாயை பழக்குற? என்னடி நீ பாட்டுக்கு அசால்ட்டா ஏசி கேக்குற? காசுக்கு எங்க போறது? அட கொஞ்சம் கூட விவரமே இல்லாம இருக்கியே மாமா, இதுக்கு காசெல்லாம் தேவையில்ல. ஆமா ஆமா, அங்க கடை வச்சிருக்கிறது உங்க தாத்தன் தானே? போன உடனே இந்த அம்மானு ஏசி எடுத்து குடுக்கறதுக்கு. அட அதெல்லாம் இல்ல, நம்ம இஎம்ஐ போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1000 ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் மாமா. அதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டுக்கு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்குவோம் இஎம்ஐயா. அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு எங்க போறது காசுக்கு? உன்னை கட்டின பாவத்துக்கு வா, நீயும் நானும் பழனி முருகன் கோயில் முன்னாடி போய் பிச்சை எடுப்போம். அதைய வச்சு இஎம்ஐ கட்டிக்கலாம். ஏன்டி இப்படிலாம் பேசுற? ஆமா, அவ புருஷன்கிட்ட என்னென்ன கேட்டு வாங்குறாளுங்க தெரியுமா? 5 பவுன்ல நகை வேணும்ங்கறா, நெக்லஸ் வேணும்ங்கறா, வாஷிங் மெஷின் வேணும்ங்கறா. இத்தனை நான் உன்கிட்ட கேக்குறேன். நகையெல்லாம் எம்பிட்டு விலை விக்குதுன்னு தெரியுமா? ஒரு பவுனே 55,000. நான் என்ன அது கணக்கா ரொம்பக்கு ஆடம்பரமா இருக்கிற பொருளா கேட்டுக்கிட்டு இருக்கேன்? இல்ல கேட்டாதான் நீ என்ன வாங்கி கொடுத்துருவியா? பொதுவா ஒரு வீட்டுக்கு தேவையான ரொம்பக்கு அத்தியாவசியமான பொருள் ஏசி, அதத்தானே கேக்குறேன். எப்ப இருந்துடி ஏசி அத்தியாவசிய பொருளாக்குனாங்க? ஆமா, நீ அப்படியே பெரிய ஜனாதிபதி ஏதா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் ஆக்குவாங்க. அதெல்லாம் எப்பயும் ஆக்கிட்டாங்க, நீதான் ஒண்ணும் தெரியாம இருக்க. ஐயோ, ஒரு ஏசிக்காக இந்த மனுஷங்கிட்ட என்னென்னலாம் பேச வேண்டியது இருக்கு. ஒரு ஏசி வாங்கி கொடுக்க எனக்கு நாதி இல்லையே. அட இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோடி, அப்படிதான் வெயில் காலமே முடிய போகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா மழை காலம் தான். அட நீலாம் என்ன நியூஸ் பாக்குறியா என்ன? இதுக்கப்புறம் தான் வெயில் ரொம்பக்கே இருக்குமா? இருந்தா இருந்துட்டு போதுடி. நீ என்ன வேலைக்கா போய்கிட்டு இருக்க? வீட்ல தானே இருக்க. நீ பாட்டுக்கு ஃபேனை போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இரு. எதுக்கு வெயிலுக்கு போற? அப்ப நான் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்து தண்டச்சோறு திங்கிறேன்னு என்ன குத்தி காமிக்கிற, அப்படிதானே? ஐயோ, அந்த அர்த்தத்துல சொல்லலடி. வீட்டுக்கு வெளியே போனாதானே வெயில் அடிக்குது. நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்கறேன். நீ எந்த அர்த்தத்திலயும் சொல்ல வேணாம், மனசுக்குள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். எனக்கு ஏசி வேணா, ஒண்ணு வேணாம்ப்பா. கேட்டது ஏன் தப்புதான். நான் என்ன வேலைக்கு போய் உனக்கு சம்பாரிச்சா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? உரிமையா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குறதுக்கு. நீயே வேற வழி இல்லாம எனக்கு ஓசிச்சோறு போட்டுக்கிட்டு இருக்க. இதுல நான் வேற அது வேணும் இது வேணும்னு கேட்கலாமா? எல்லாம் என் தப்புதான். இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன். நீ போடுற சோத்தை தின்னுட்டு மூளையில படுத்துக்கிறேன். எதோட முடிச்சு போட்டு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எப்பா தலையே சுத்துது. இப்ப என்ன உனக்கு ஏசி தானே வேணும்? என்னமோ வாங்கி தொலை. அட நிஜமாவா மாமா? என் மாமானா மாமாதான். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு, நான் தான் மயங்கினேன். அடச்சி, பாட்டு ஒண்ணுதான் இப்ப குறைச்சலா கிடக்கு. போடி அந்தால. என் மாமானா மாமாதான். என் மாமனை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் நான் தவம் செஞ்சிருந்தனோ தெரியல. பேசாம போயிருடி. இந்த வெயிலுக்கு ரொம்ப சூடா இருப்ப போல மாமா. பொறு, நான் போய் உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். எப்படி வந்து சிக்கிருக்கேன்னு பாத்தீங்களாங்க? உங்க வீட்லயும் இதே மாதிரி இருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை வீட்ல இதே மாதிரி இருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க மேடம், நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. என்ன பாக்குறீங்க? அட என்னப்பா ஒன்னத்துக்கும் விவரமில்லாத ஆளா இருக்க. இந்த வெயிலுக்கு என்னத்த பார்க்க வருவாங்க? நல்ல குளு குளுன்னு காத்து வர மாதிரி ஏசியை தான் காட்டு. ஆரம்பமே இப்படியா? அட சும்மா இருடி. அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டாதான் மாமா நல்லதா பார்த்து கொடுப்பாங்க. இல்லனா கெட்டு போனதா கொடுத்துட்டா என்ன பண்றது? இது என்ன பழைய சோறாடி கெட்டு போனதா பார்த்து குடுக்கறதுக்கு? உனக்கு விவரம் பத்தாது மாமா, பேசாம இரு. ஆமா, எங்க யாருக்குமே விவரம் இருக்காது. இவ ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு பாரு. வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னும் என்ன அலும்பு பண்ண காத்திருக்காளோ. சரிங்க மேடம், எவ்வளவுக்குள்ள ஏசி பாக்குறீங்க? ரொம்பவும் காஸ்ட்லியா ஒரு 10,000 இருந்தாலும் பரவாயில்லப்பா. 10,000க்கு ஏசியா? ஐயோ, முறைக்கிறாளே. என்ன இழிப்பு? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா. மேடம், ஏசி ஸ்டார்டிங்கே 35,000 தான். என்னது 35,000மா? அதுக்கு கூட இன்னும் 20,000 போட்டா ஒரு பவுன் நகையை எடுத்துட்டு போயிடலாம் போல. அடே கிறுக்கி நயன்தாரா, நகை என்னைக்கு வேணா எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு விட்டினா ஏசி வாங்கவே முடியாது. டெய்லி அந்த புழுக்கத்துல தான் கிடக்கணும். நீ என்ன மொத்தமாவா காசு கொடுத்து வாங்க போற? இஎம்ஐ தானே போடுற, அப்புறம் என்ன? மேடம் மேடம் சொல்லுங்க தம்பி.
இல்ல மேடம், இன்னும் நிறைய கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்ட கேக்குறேன், வாங்குறீங்களா இல்ல வாங்கலையான்னு. இம்புட்டு தூரம் கடைக்கு வந்துட்டு வாங்காமலா போவாங்க? ஃபர்ஸ்ட் சொன்னீங்க 35,000 அந்த ஏசியே கொடுத்துருப்பா. என்னங்க ஓகே தானே? வேணான்னு சொன்னா கேட்கவா போற? என்னது மாமா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ எது செஞ்சாலும் சரியா தான் செய்வேன்னு நினைச்சேன். என்ன எல்லாரும் அப்படிதான் மாமா சொல்லுவாங்க. மேடம், ஆஹா எம்புட்டு சிலு சிலு சிலுன்னு காத்து வருது ஏசில. உனக்கு என்னடி ஜில்லு ஜில்லுன்னு தான் காத்து வரும். இஎம்ஐ கட்ட போறது என்னமோ நான் தானே. அந்த ஏசிய பார்க்கும் போதெல்லாம் என் தலை சூடாகுது. அச்சச்சோ என்ன மாமா சொல்ற? தலை சூடாகுதா? இந்தா போரு. என்ன? அட சொல்லு. நீதானே மாமா சொன்ன தலை சூடா இருக்குன்னு. இப்போ எப்படி குளுகுளுன்னு இருக்கா? அடச்சி பேங்கிட்டு அவன் கஷ்டம் தெரியாம உளறிக்கிட்டு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. எப்படா நாளைக்கு விடியும்ட்டு இருக்கு. நாளைக்கு விடிஞ்ச உடனே நம்ம தெருக்காரிக எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி அலப்பறைய போட்டுட்டு வரணும். அப்பதான் நிம்மதியா இருக்கும். The next morning. அட என்னங்கடா இது? நேத்து தான் வெயில் அடிக்குதுன்னு போய் ஏசியை வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு என்னமோ இம்புட்டு மேல அடிச்சு ஊத்துது. எல்லாம் என் பொண்டாட்டிய சொல்லணும். அடியே நயன்தாரா, எதுக்கு மாமா கத்துற? நீ பண்ண வேலைக்கு உன்னை கத்தாம கொஞ்சுவாங்களா? அட ஏன் மாமா லூசு மாதிரி கத்திட்டு கிடக்க? உன் பேச்ச கேட்டுட்டு ஏசியை வாங்கிட்டு வந்து மாட்டின பாத்தியா? நான் லூசுதான். அதான் தெரியுமே நீ லூசுன்னு. காசு இல்லாத நேரத்துல ஏசி வாங்கி வேஸ்டா போச்சு. ஏன் என்னத்துக்கு வேஸ்டா போச்சு? இப்பத்தே மழை வருது. உனக்கு என்ன வருஷம் ஃபுல்லா மழை வந்துகிட்டேவா இருக்கும்? வெயிலே அடிக்காதா என்ன? இந்தா 2 நாளைக்கு முன்னாடி உன் வாயில இருந்து என்னத்த சொன்னேன்? நயன்தாரா எரியுதடி பேன 12 நம்பர்ல வைன்னு சொன்னேன். இப்ப ஏசி வாங்குனதுல என்ன குத்தமா போச்சு? மழை காலத்துல ஆஃப் பண்ணி வச்சிட்டு வெயில் காலத்துல போட்டா வேலையே முடிஞ்சுச்சு. மழையில நின்னுக்கிட்டு லூசு மாதிரி கத்தாம வீட்டுக்குள்ள வா. நானே இருந்த காசையும் கட்டிவிட்டு ஏசி வாங்கிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு தண்ட செலவு செய்ய என்கிட்டலாம் காசு இல்ல. மழையில நனையாம ஒழுங்கா வீட்டுக்குள்ள வா. இப்ப நான் என்ன சொன்னேன்னு மூச்சு விடாம பேசிட்டு போறா. இவளுக்கு ஏசி வாங்க மட்டும் காசு இருக்கா, ஆனா எனக்கு செலவு பண்ண மட்டும் காசு இல்லையா? அடியே நயன்தாரா போரு, இந்தா வந்து உன்னை பேசிக்கிறேன். இதே மாதிரி உங்க வீட்லயும் அட்டூழியம் நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே.